அங்கதான். மேலையா? ஆமா. இப்போ இன்னும் கொஞ்சம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் சரி பண்ணு. சாமி, என்னையா பிரசிடண்ட் ஐயா உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. இதை வந்துடுறேன். முருகப்பா பார்த்து சரி பண்ணு. வாங்க சார், சின்னசாமி சார். ஏன் அங்கே நின்னுட்டீங்க? நம்ம லைன் மேல வாங்க, அப்படி கிட்ட வாங்க. தியேட்டர்ல கொஞ்சம் வேலை இருந்தது, அதை பார்த்துட்டு இருந்தப்போ எசமா கூப்பிட்டுதான் சொன்னாங்க. உடனே வந்துட்டேன். ஏய், சார் உட்காரத்துக்கு சேர நல்லா தொடச்சு போடு. இவன் உட்கார்றதுக்கு நான் எடுத்து போடணுமா? எடுத்து போட. உங்க முன்னால உட்கார கூடாதுங்க, எல்லாம் நேரம் தான். கர்மம், உட்காரு. சார் உட்காரணும். எசமா, எதுக்கு இந்த தண்டனை? உட்காரு. உனக்கு தகுதி இல்லாட்டியும் என்னோட தகுதியை உனக்கு நான் தாரவாத்து கொடுக்குறேன். எத்தனை வருஷம் தான் இதே ஊர்ல நானும் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா இருந்து குப்பை கொட்டுறது. அதனால நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அதனால எனக்கு பதிலா எலெக்ஷனே இல்லாம இந்த வருஷம் ஊர் ஜனங்க பஞ்சாயத்து மெம்பருங்க ஒப்புதலோட உன்னை நான் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா ஏகமனதா நியமிக்கிறேன். அன்னபோஸ் பிரசிடண்ட். என்னடா பாத்துட்டு இருக்கீங்க, சொல்லுங்களேன்டா. பிரசிடண்ட் சின்னசாமி. பிரசிடண்ட் சின்னசாமி. பிரசிடண்ட் சின்னசாமி. நான் பிரசிடண்டா? என்ன எசமா, குருவி தலையில பணங்காய வச்ச மாதிரி. என்ன செய்யறது, பிரம்மா உன் தலையில அப்படி எழுதிருக்கிறாரு. என்னைக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு உன் பொஞ்சாதியோட என் காலில் வந்து விழுந்தியோ அன்னைக்கே இதை நான் முடிவு பண்ணிட்டேன். வேண்டாங்க எசமா, என்னதான் சூடு போட்டாலும் நாயை புளியாக்க முடியாது. நீ எனக்கு விசுவாசம் உள்ள நன்றி உள்ள நாய். அதே மாதிரி இந்த ஊர் ஜனங்களுக்கு நாய் மாதிரி விசுவாசமா உழைப்பேன்னு அந்த பதவியை உனக்கு கொடுத்துருக்கிறேன். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க எசமா. கேவலம் இந்த சினிமா வண்டி சின்னசாமியை போய் வாய் மூடுறா. இனிமே நீ பிரசிடண்ட் சின்னசாமி. ஏன் எல்லாம் நிக்கிறீங்க? புது பிரசிடண்ட பாராட்டி ஆடி பாடி ஆடம்பரமா விளையாடுங்க. கண்ணம்மா, இனி ஏழைக்கெல்லாம் வாழ்வு வரும் பாரம்மா. நினப்பு பலிச்சாச்சு கண்ணையா, புது நிம்மதியே உன்னுடுக்க சொல்லையா. பூசிய சந்தனம் வீதி மணக்கு, மாவில தோரணம் வீடு ஜொலிக்க. பூசிய சந்தனம் வீதி மணக்க, மாவில தோரணம் வீடு ஜொலிக்க. எம்மா எம்மா செல்லம்மா, சுகம் சும்மா சும்மா துள்ளம்மா. கிழக்கு வெளுத்தாச்சு கண்ணம்மா, இனி ஏழைக்கெல்லாம் வாழ்வு வரும் பாரம்மா. காதில் சுரம் நீட்டும், காவேரி பக்கம் வந்து தாளம் சொல்லி காட்டும். ஆனந்தம் பாடு, மாலைகள் போடு, ஆயிரம் இன்பம். கிழக்கு வெளுத்தாச்சு கண்ணம்மா, இனி ஏழைக்கெல்லாம் வாழ்வு வரும் பாரம்மா. நினப்பு பலிச்சாச்சு கண்ணையா, புது நிம்மதியை ஊர் முழுக்க சொல்லையா.
பொருள்களுக்கு தேவையது இல்லை. நாம் காக்கும் மானத்துக்கு இடையினை இல்லை. தன்மான வீரனுக்கு சாவு என்றும் இல்லை. ஏழையின் தோழன் நான் என்றும் ஆவேன். நான் கண்ட இன்பம் உங்கள் சொந்தம் அன்பின் பந்தம் கிழக்கு வெளுத்தாட்சி கண்ணம்மா. இனி ஏழைக்கெல்லாம் வாழ்வு வரும் பாரம்மா. நினப்பு பழிச்சாச்சு கண்ணையா. புது நிம்மதியே உன் முழுக்க சொல்லையா. பூசிய சந்தனம் வீதி மணக்க மாவில தோரணம் வீடு ஜொலிக்க. பூசிய சந்தனம் வீதி மணக்க மாவில தோரணம் வீடு ஜொலிக்க. எம்மா எம்மா செல்லம்மா சுகம் சும்மா சும்மா துள்ளம்மா. கிழக்கு வெளுத்தாச்சு கண்ணம்மா, இனி ஏழைக்கெல்லாம் வாழ்வு வரும் பாரமா. அதிர்ச்சி அடைஞ்சிட்டியா? அடிச்சு துவைச்சாதான் அழுக்கு துணி கூட வெள்ளையாகும். பதவிங்கிறது அழுக்கு துணி மாதிரி. அதை அடிக்கடி வெளுத்து சுத்தமா பாதுகாக்கணும். அதிகாரம் சில பேர் கிடைச்சிட்டா அது அவங்களுக்கு குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி. ஆணவம், கொழுப்பு, திமிரு எல்லாம் தலைக்கேறிடும். இதுவரைக்கும் இந்த ஜனங்களுக்கு நடந்த கொடுமைகள் எல்லாம் போதும். இனிமே ஓன் காலத்துல அது அவங்களுக்கு நல்லது நடக்கட்டும். என்னைக்காவது உன்னை அறியாம தப்பு செஞ்ச இப்ப அடிச்சு அடிய ஞாபகம் வச்சுக்க. யாரு புடிச்சு புடிச்சு தள்ளிட்டு ஓடுறது? முதலாளி வர்ற வர சோடாவுக்கு மூடி இல்லாம செய்யறானுங்க. கீழே வச்சிருக்கானுங்க. ஏன் கீழே வைக்கிறானுங்க? நீங்க ரொம்ப தப்பான காரியம் பண்றீங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. நான் என்ன பண்ணேன்? மக்களால் மதிக்கப்படுகிற இந்த மயிலைய விட்டுவிட்டு ஜனநாயக சிற்பி அந்த செவலைய விட்டுவிட்டு அந்த சின்ன சாமியை பிரசிடென்ட் ஆகிருக்கீங்க. நீங்க பண்றது ரொம்ப தப்பு ராஜம்மா. நாங்க உங்களுக்கு ஒழுங்கா சால்ரா போடலையா? யோ செவல, உன் பங்கு நீ ஏதாவது சொல்லு. இங்க ஒரு வாய் இருந்துச்சு, எங்க காணா? யோ, எனக்கு என்ன கவலை? உங்ககிட்ட நிரந்தரமான கணக்குப்புல நிதி மந்திரி மாதிரி செகண்ட் பிளேஸ். என்ன யாரும் எதுவும் கேட்க முடியாது. அப்படியே கேட்டா சீனியர்னு சொல்லி தப்பிச்சுக்குவேன். அவருக்கு பரவாயில்லைங்க. Don't talk. Who are you? யார் நீ? ஏய், நீ சும்மாரியா? எனக்கு தான் ரொம்ப ரொம்ப துரோகம் பண்ணிருக்கீங்க. ஏய், மப்பு ஓவரா பிச்சா உனக்கு. என்னது? நாங்க 100 அடிச்சா ஃபீல் பண்றீங்க, தெண்டுல்கர் 300 அடிச்சா டிவியில காமிக்கிறீங்க. சின்னச்சாமியை நான் ஏன் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் ஆக்கிறீங்க தெரியுமா? தெரியலையா? பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல பாவத்தை நான் செய்யணும், பழிய அவன் சுமக்கணும். புரியலைங்களா? கல்யாணத்தை நீ பண்ணிக்கணும், பிள்ளைய நான் பெறணும்ன்றார். இது ரொம்ப அசிங்கமாச்சே. அவர் பாலிச சொல்றாரு, நீ ஐயோ, உங்களால வந்து தண்ணி அடிச்சான் பாரு. அம்மா தேய் தேய் சும்மா தேய். இங்க ஒரு ஆள் உட்காந்துருந்தானே, முகமெல்லாம் மீசை வச்சுக்கிட்டு. எங்க? சரி வா தண்ணி எடுப்போம். இந்த வீடு யாருது? ஏய், என்னது? குங்குமம். இத வச்சு என்னை உன்னாட பொம்பளை ஆக்கலான்னு பாக்குறியா? இந்த பேச்சுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. உள்ள அம்பாளை கும்பிட்டுட்டு புறப்படுங்க. பராசக்தி தான் எதிர்த்தாப்புல நீயே நிக்கிறிய. என் கையில என்ன வேலும் சூலமுமா இருக்கு? கையில இல்ல, உன் கண்ணுல இருக்கு. என்னங்க, இந்த ட்ரெஸ்ல நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? ஓஹோ, அப்படியா? எதுக்கு இந்த ஐஸ் எல்லாம்? இதுக்கு தான். இது அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு கட்டுறது. இது கையில இருந்தா நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்கும். நிசமாவா? எங்க பாக்கலாம்? விடுங்க. விடுங்கண்ணா. பாத்தியா, இப்பவே பலிக்கல. இது பஞ்சாயத்து பிரசிடென்ட் வேலைக்கு மட்டும்தான் பலிக்கும். நல்லா சமாளிக்கிற. பட்டுமா? எழுத. நீ என்ன இவருக்கு அடியாளு? இங்க நெல்லு, அவரெல்லாம் தனியா பாத்துக்குவாரு. என்ன எழுதுன? பிள்ளையார் சொல்லி எழுதியிருக்கங்க. பிள்ளையார் சொல்லி எதுக்கு போறது தெரியுமா? தெரியுமே. ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு முன்னால பிள்ளையார் சொல்லி போடுறது மங்களகரமா இருக்கட்டுமேனு போடுறது. அதுதான் இல்ல, பேனா எழுதுதானே டெஸ்ட் பண்றதுக்காக முதல்ல பிள்ளையார் சொல்லி போடுறது. அப்படியா? ஆமா. யோ, விவரத்தை எழுதியா? சொல்லுங்க. என்னுடைய செல்வாக்குல கீழே எங்க ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டையும் மெம்பர்களையும் ஏகமனதா போட்டி இல்லாம தேர்ந்தெடுத்துட்டோம். எங்க ஊர் ஜனங்களுக்கு நிறைய வசதிகள் செய்ய வேண்டியிருப்பதனால பணம் அவசியம் தேவைப்படுது. அதனால உடனடியா எங்க ஊர் திட்டத்துக்கான பணத்தை அனுப்பி வைக்கவும். வைக்கவும். கரெக்டா எழுதிட்டியா? எழுதிட்டேங்க.
தவளை உடனடியாக அதை கலெக்டருக்கு அனுப்பிச்சு வை. வாடா பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட், இப்படித்தான் லேட்டா வர்றதா? பிரசிடென்ட் ஆயிட்டாருல ஏத்தம். இது என்னடா தூசியா இருக்கு? தொடர தொடர. இங்க யார் துடைக்கிறது? வைஸ் பிரசிடென்டா? தொடரா. ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் செவல ஏய் போய் டீ வாங்கிட்டு வாடா. என்ன தயக்கம்? பிரசிடென்ட் ஆயிட்டோம்னா அமெரிக்கா பிரசிடென்டே பஸ்ல தான் போறாரு, நீ போக கூடாதா? வாயா போய் டீ வாங்கிட்டு வாயா. ஏய் போறியா இல்லையா? நடக்காத ஓடு. வடிவு வடிவு இட்லி இருக்கா? இன்னைக்கு என்ன ரொக்கம், நாளைக்கு என்ன கடை? காசு இருந்தா பாரு, இல்லன்னா இடத்த காலி பண்ணு. நான் என்னைக்குமே ரொக்கம்தான். உன் கடை இட்லின்னா அது சொர்க்கம்தான். இந்த 20 ரூபா இத வச்சுக்க. இது தீர்ற வரைக்கும் தினமும் இட்லி கொடு. பையில நீயும் அந்த செவலையும் என்கிட்ட ஒரு மாதிரியா பேசுறீங்க, ஒரு மாதிரியா குழையறீங்க. அவன் இந்த கணக்கும் பண்றானா? சரி விடு, நாங்க அப்படித்தான் இருப்போம். வயசுக்கு வந்த ஆம்பளைங்க. அடி ஆத்தே, ஆச்சரியமா இருக்கே. இந்த ஊர்ல ஆம்பளைங்க கூட இருக்கீங்களா? வடிவக்கா வாங்க பிரசிடென்ட் தம்பி, உட்காருங்க. உட்கார நேரம் இல்ல, டீ வேணும், ஸ்ட்ராங் டீ. ஸ்ட்ராங் டீ என்ன? ஸ்பெஷல் டீயே போட்டு தரேன், உட்கார்ந்து சாப்பிடுறது. எனக்கு இல்ல, ராஜதுரையாவுக்கு. என்ன தம்பி பிரசிடென்ட், நீ பியூன் மாதிரி டீ வாங்கிட்டு போறதா? முதல்ல 4 டீ போட்டு கொடுங்க. ஒரு பழமொழி தெரியுமா? நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுக்குள்ள வச்சாலும் அது வாழை ஆட்டிக்கிட்டு எதையோ திங்க போமா. மரியாதையா பேசியா? பேசட்டும் விடுங்க. அவர் இந்த பதவியை எதிர்பார்த்து இளவு காத்த கிளி ஆனாரு. நான் ஒண்ணும் கிளி இல்லையா? அப்புறம் என்ன, ஆந்தையா கோட்டானா? பார் வடிவு, என் பர்சனாலிட்டியை பழிக்கிறதுக்கும் ஒருத்தன் பிறந்திருக்கான். உள்ளத சொன்னா உடம்பு எரியுதாக்கும். ஏன்பா பிரசிடென்ட், தேளுக்கு நாட்டாம கொடுத்தா அது வேலைக்கு ஒரு கொட்டு கொட்டுமா, அது மாதிரி இருக்கு. இத பாரு. என்ன பண்ணாரு இது நோட்டீஸ்? எனக்கு நஞ்ச புஞ்ச ஒரு காணி நிலம் கூட சுத்தமா கிடையாது, ஆனா வரிகட்ட சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கு. இதுல ஏதோ குழப்பம் இருக்கே. இத நான் ஐயா கிட்ட காட்டுறேன். உனக்கு தெரியாம இது எப்படி அவனுக்கு போச்சு? இன்னொருத்தர் இந்த மாதிரி தப்பு நடந்துச்சு, ஒன்னும் பண்ண மாட்டேன். உன் தலையை எடுத்து. டேய் நீ ஏன்டா நின்னுட்டு இருக்க? போய் தேட்டர்ல போய் வேலையை பாரு. சக்தி, உன் புருஷன் சின்னசாமி கிட்ட சொல்லி தப்பு தப்பு பேரை சொல்லக்கூடாது, பிரசிடென்ட் ஐயாட்ட சொல்லி நான் சொன்னதை எப்படியாவது முடிச்சு கொடுக்க சொல்லுமா. என் பையன் பேர் இதுல இருக்கு, உன் புருஷன் சிபாரிசு பண்ணா கட்டாயம் வேலை கிடைச்சிருமாமா. சினிமா கொட்டையில உன் புருஷன் செஞ்ச வேலையை என் வீட்டுக்காரருக்கு வாங்கி கொடுக்க சொல்லுமா. இதோ தம்பி வந்துருச்சே. என்ன இதெல்லாம்? நீங்க பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆனதும் போதும் ஒரே பிரசிடென்டா வந்து குவியுதுங்க. பிரசன்ட் ஆகுது மண்ணாங்கட்டியாவது, இதுக்கு பேர் தான் லஞ்சம். உண்மையை சொல்ல, உனக்கு சினிமா வண்டி சின்னசாமி வேணுமா இல்ல பிரசிடென்ட் சின்னசாமி வேணுமா? நான் சினிமா வண்டி சின்னசாமியை தானே கட்டிக்கிட்டேன். அப்ப இதெல்லாம் எதுக்கு வாங்கின? கோச்சிக்காதீங்க, வெறும் காய்கறி தானே நினைச்சு. முதல்ல காய்கறி வரும், அப்புறம் ஏதாவது தப்பான காரியம் செய்ய சொல்லி கரன்சி நோட்டா வரும். முதல்ல இந்த கர்மத்தெல்லாம் இருந்து அவங்க மூஞ்சில தூக்கி எறிஞ்சு வா. என்னங்க, இத மட்டும் எடுத்துக்கிறேன். என்னது? எதுக்கு மாங்கா?